நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம தூண்டி போடுறத பற்றி பார்க்கல. நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். நம்ம மீன் பிடிக்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம். யாராவது நம்மளை வச்சு ஒரு 2 விஷயம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்ட் தாட்டு. அந்த வகையில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்லிங் ஷாட்டை எப்படி மாட்டலாம், என்ன பண்ணலாம் கூடாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து விளக்கமாக சொல்ல போகிறேன். நிறைய நண்பர்களுக்கு இதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்கள் தெரியல. எனக்கே ஒரு 3 கால்ஸ் பண்ணி என்கிட்ட விவரம் கேட்டாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த லைன் போட்டால் எப்படி இருக்கும், இந்த லைன் போட்டால் எப்படி இருக்கும், எதுக்கு சிக்கு உழுது, என்ன நாட்டு உழுது அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். தெரியாத நண்பர்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வாய் வார்த்தையாக பேசுகிறது வேறு, வீடியோவில் வந்து சொல்லி காட்டுறது வேறு. அப்படிங்கும்போது நான் நேராக இருந்து உங்கள்கிட்ட அதை விளக்கமாக கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு புரிதல் கூட கொஞ்சம் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அது எப்படி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் வந்து நமக்கு வந்து எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாளாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களோட கேட்லாக்குமே உண்டு. வேணுங்கிற நண்பர்கள் இந்த மாதிரி கேட்லாக்கு கொடுத்துருவாங்க. அவங்க நம்பர் எல்லாமே வந்துடும். நான் உங்களுக்கு நம்பர் தாரேன், சரிங்களா? இதில் ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்லேருந்து பால் ஸ்லிங் ஷாட்டு எல்லாமே இருக்குது. இதில் ஒரு ஆரோ இல்லைனா கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஆரோனா நம்ம ஃபிஷிங் அடிக்கிறதுக்கு ஆரோ இருக்குல்ல, அந்த ஆரோ அந்த மாதிரி ஆரோ தனியாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த கைவுறை வேணுமா, கிழிஞ்சு போச்சா, அது தனியாக வாங்கிக்கலாம். இந்த கவுளி சரியில்லையா, வேறு வாங்கணுமா வாங்கிக்கலாம். என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபிஷிங் சம்மந்தப்பட்டதில் அது என்ன கேட்டாலும் அவங்கக்கிட்ட ஹோல்சேலாக தனியாக கிடைக்கும், சரிங்களா? பிறகு இது வாங்கிட்டோமே, இது கிடைக்காதா அது கிடைக்காதான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லா வெரைட்டியுமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. நிறைய வெரைட்டி இருக்குது அவங்கக்கிட்ட. அதனால் வாங்கி வேணும்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு அதை நான் வந்து ஹைலைட் பண்ணி பேசலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஆமாம், அவன் சொன்னது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி. சரி, அவ்வளோ பேச வந்ததில்லை. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற காட்டிடுவோம், சரிங்களா? இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் இருக்குது. இதில் இந்த ரப்பர் மாட்டுறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. இந்த ரப்பரில் இந்த கெட்டு இருக்குது பார்த்தீங்களா? நான் மட்டும்தான் எடுக்கிறேன் வீடியோ. கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கெட்டு வந்து வெளிப்புறமாக வரணும். அப்போ எப்படி மாட்டணும் அப்படின்னா, வெளிப்புறத்தை வச்சு இந்த இதில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த கேப்பில் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு இழுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும், சரிங்களா? இதில் வெளிப்புறம் போட்டிருக்கிறேன். இதே போல் அடுத்த புறமும் வெளிப்புறமாக வரணும். இப்படி நீங்கள் எடுத்து இப்படி வைக்க போகிறீங்க. இந்த இடத்த லேசாக அப்படி இழுக்க போகிறீங்க, உள்ளே வந்துடும். அவ்வளோதான், சரிங்களா? எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் உள்ளே வந்துடும். இதில் ரப்பர் வந்து வெளிப்புறமாக இருக்கும். ஸ்லிங் ஷாட்டுக்கு வெளிப்புறமாக தான் ரப்பர் இருக்கும், சரிங்களா? இங்கிட்ட இருக்கணும், இங்கிட்ட இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உள்புறமாக இப்படி உள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், இது ஆரோவோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆரோவில் ஏதாவது தட்டும், ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் கரெக்டாக வெளிப்புறமாக வச்சு மாட்டணும். இப்போ நான் மாட்டியிருக்கிறதுமே வெளிப்புறமாக மாட்டியிருக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி ரப்பரை செட் பண்ணிக்கோங்க. வெறுங்கையில் அடிக்க முயற்சி பண்ணாதீங்க. வெறுங்கையில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் படுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் வெறுங்கையில் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ரப்பரை போட்டுட்டோம். இப்போ ரப்பரை போட்டுட்டு இப்போ க்ளவுஸ் போட்டோம். இப்போ க்ளவுஸை போட்டோம். இப்படி போட்டுட்டு இந்த க்ளவுஸ் ரொம்ப முக்கியம் நண்பா. நம்ம வந்து எவ்வளோ தான் குறிப்பாக அடித்தாலும் நம்மளை, அதாவது யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படிங்கிறது. நாம் அடி தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஒரு அலட்சியம் மெத்தனம் தேவையில்லை. இந்த இதில் எந்த இதுலேயுமே, இதில்னு சொல்லலை, எதுலேயுமே, சரிங்களா? நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா நமக்கு சேஃப்டி. இப்போ நம்ம வந்து இந்த இதில் போட்டுட்டோம். இப்போ இன்னொன்று வந்து ரீல் சிட்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் காட்டியிருந்தேன். இது உள்ளே வந்து உங்களுக்கு நரம்பு, மோனோஃபிலமெண்ட் நரம்பு தான் தருவாங்க. இதில் வந்து நான் பிரைட் லைன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? நான் வந்து ஒரு 28 mm யூஸ் பண்ணுங்கள். 28, 30 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும். கீழே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பொடுசாக இருக்கும், கட்டாயிரும். டப்புன்னு இப்படி போகும்போது நீங்கள் இந்த லாக் எடுக்கலை அப்படின்னா டப்புன்னு அடிக்கும்போதே லைன் ஒத்துரும், சரிங்களா? அதனால் ஒரு 30க்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். 30 அதிகபட்சம் என்னோட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய கருத்து. அது உங்களோட நீர்நிலைக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பிரைட் லைன் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இந்த பிரைட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் இப்போ விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரைட் லைனில் பிரிந்து நிற்கிங்களா, சின்னதாக இந்த மாதிரி பிரிந்து போகும்போது பிரைட் லைன் கழி தான் செய்யும். நீங்கள் கழித்து கொஞ்சம் நல்லதாக போட்டுக்கணும். இப்போ நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பிரிந்து நிற்கும். பிரிந்து நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இப்படி பிரிந்து போகும்போது நம்ம பிரைட் லைனை கழிக்கணும். நரம்பில் வந்துமே அந்த பிரச்சனைகள் உண்டு.
இல்லாட்டா உரைய வச்சுன்னா சின்ன சின்னதாக அப்படியே இதாக இருக்கும், குறன்னு இருக்கும். இப்போ இந்த ரீலை வந்து இப்படி மாட்டுறோம், இப்படி மாட்டக்கூடாது, இப்படி பேக்கில் இப்படி வந்து மாட்டக்கூடாது. நான் ரைட் ஹேண்டு, எனக்கு வந்து ரைட் ஹேண்டு தான் வரும், அதனால் ரைட் ஹேண்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்டுன்னா மாற்றி வச்சுக்கலாம் சரிங்களா, அது உங்களோட கை பழக்கத்தை பொறுத்து. இப்போ கீழே இங்கே தான் மாட்டணும் சரிங்களா. இது பேக் சைடு கை, ஃப்ரண்ட் சைடில் மாட்டுறேன். ஃப்ரண்ட் சைடில் வச்சு இப்போ நம்ம லாக்கை போட்டிருக்கோம். இப்போது அந்த கிளிப்பை போட்டோமா, போட்டு சேஃப்டி பர்பஸ் எல்லாம் போட்டாச்சு சரிங்களா. இப்போது நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணலை இப்போ சரிங்களா. இப்போ நான் க்ளவுஸை யூஸ் பண்ணலை. இப்போ இந்த மோட்டர் ரீல்லையுமே என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நம்ம இப்படி சுற்றுறோம்ல, இப்படி சுற்றும் போது உள்ளே வந்து ஒரு லாக் வந்து இந்த நூலை பிடிச்சி வச்சுக்கிடும். இதுவே இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டன் அமுக்கின உடனே இந்த அம்பு கீழே ரிலீஸ் ஆகிட்டுங்களா. இந்த அம்பை தான் எடுக்கணும் மெயினாக மீன் அடிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரொட்டீன் பண்ணும்போது திருப்பி லாக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும், நூலும் உள்ளே வந்துடும், அம்பு கைக்கு வந்துடும் ஓகேங்களா. இவ்வளோ தான் விஷயம். இந்த மீன் அடிக்கும் பொழுது இந்த லாக் எடுக்கிறது மறந்துடக்கூடாது. இப்போ நான் வந்து வெறுங்கையில் பிடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த அம்பை இப்படி வைக்கிறோம். இப்போ இப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கிறோம். இப்போ இப்படி வச்சுருக்கேன். இந்த அம்பு எந்த புறமாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதா? நான் கையை இங்கிட்டு பிடிச்சிருக்கிறேன், அம்பு எங்கிட்ட அம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, உள் சைடில் இருக்குது. தெரியும் உங்களுக்கு? இப்போ தெரியும். இப்போ நான் வந்து பொசிஷன் இப்படி தான் வச்சுருக்கிறேன், உள் சைடில் இருக்குது. இப்படி நீங்கள் ஆரோ வைக்கக்கூடாது. இப்படி ஆரோ வைக்கும்போது நீங்கள் இப்படி அடிக்கும் பொழுது இப்படி வந்து கையில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்படி வைக்கும் பொழுது தான் நடக்கும் சரிங்களா. ஒரு மீனை யாருமே வேணும்னு வைக்க மாட்டீங்க, ஒரு மீனை பார்த்துருப்பீங்க, அவசரத்தில் வச்சுருவீங்க, ஆரோவை மாற்றி வச்சுட்டு அடிக்கும் பொழுது நம்ம கையிலே வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் வந்து இந்த ஆரோவை இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சி இந்த பொசிஷனில் வைக்கணும். இப்போ ஆரோ எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? வெளிப்புறமாக இருக்குது தெரியுதுங்களா. முதல்ல உள்புறமாக வச்சு காட்டியிருந்தேன். இப்போ ஆரோ விட்டாலுமே இங்கே போகாது, விட்டாலுமே வெளியே தான் போகும் சரிங்களா. இப்போது இந்த சுவிட்சை நீங்கள் எடுக்காமல் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ இழுக்கிற வேகத்திலே டப்புன்னு அக்கும். ஃபோர்ஸாக நம்ம இழுப்போம், இப்படி பிடிச்சிருக்கோம், இழுக்கும்ல. எனக்கு இதுமாரி இழுக்க முடியல, என்ன ஆகுதுன்னா என் கையிலேருந்து ஆரோ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகுது, இந்த உண்மையிலே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த க்ளவுஸ் போடாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே சேஃப்டி கிடையாது. இப்போ பக்கத்தில் ஒரு நண்பர் இருப்பார், நீங்கள் க்ளவுஸ் போடாமல் அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கையெறியாமல் நம்ம உள்ள விட்டு வெளியே போயிடும். ஏன்னா நானே ரொம்ப சிரமம் போட்டு பிடிக்கிறேன், ஆனால் கையில் அம்பட மாட்டேங்கி வலிவிக்கிட்டே போகுது. ஏன்னா இது ஸ்டீல், சில்வர் வந்து எப்போவுமே வலுவுற தன்மை அதிகமாக இருக்கும், இதில் அவ்வளோ கிரிப்பு கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ளவுஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் லைட்டாக கிழிஞ்சு தான் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அதையும் காட்டணுங்கிறதுக்காக தான் கிழிஞ்ச க்ளவுஸ் வச்சு காட்டுறேன் சரிங்களா. அப்புறம் உடனே ரொம்ப ஏசாதீங்க, நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஆரோ பிடிச்சிருக்க இடம் மட்டும் கிழியுதுங்களா, இதெல்லாம் ஆரோ பிடிச்ச இடம். இது ஏன்னா உராய்வு அதிகமாக கொடுக்குற இடம், அதனால் இந்த க்ளவுஸ் கிழியுது. அப்போ நம்ம கையில் எவ்வளோ உராய்வு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த க்ளவுஸே கிளியர் அளவுக்கு நம்ம உராய்வு கொடுத்து தான் நம்ம இழுக்கிறோம். இந்த க்ளவுஸ் இல்லைன்னா அந்த ஆரோவை உங்களால் ஹோல்ட் பண்ணி நிப்பாட்ட முடியாது சரிங்களா. எனக்கு இந்த ஸ்லிங் ஷாட்டை போடும்போது வியூஸ் போக மாட்டேங்கி, இருந்தாலும் என்னையை பார்க்குற 4 நண்பர்களாலும் நான் பயன்படுற மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக நான் போட்டிருக்கேன். இந்த பயனுள்ள தகவல் நிறைய பேருக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஃபுல் விவரத்தையும் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. இன்னும் அடுத்தடுத்து நம்ம இதிலேயே இன்னும் நிறைய அப்டேட் தகவல்கள் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பேசிக்காக உள்ளது. நிறைய நண்பர்கள் பேசிக்காக புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனையை சந்திக்கிறத மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு புதுசாக விளக்கங்கள் கொடுக்குறேன். இப்போ இந்த லாக்கை எடுத்துகிட்டு இன்னொரு இதை அடித்து காட்டுறேன். இப்போது அம்ப போட்டேன், இப்போ நான் மாற்றி போட்டேன். இப்போது இந்த புடப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த புடப்பா இருக்கிற பக்கம் தான் நம்ம கைக்குள்ளே வரும். இப்படி போடும் பொழுது இந்த ஆரோ உள்ளே வந்துடும். எனக்கே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்படி செய்யாதீங்கன்னு. இதை நம்ம இப்படி போடணும். இதில் ஒரு பைண்டிங் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க, கெட்டியிருக்காங்களா, அந்த கெட்டு கரெக்டாக இதில் விடணும் சரிங்களா. மாற்றி போட்டிங்கன்னா இந்த பிரைட் லைன் இதுக்கு உள்ளேருந்து வருது பார்த்தீங்களா, இதில் போய் நீங்கள் அம்ப போட்டிங்கன்னா இந்த பிரைட் லைன் அக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அவசரத்தில் அப்படி போட்டுறக்கூடாது. மீனை நீங்கள் கலைக்காத வரைக்கும் மீன் அங்கிட்டு தான் சுற்றும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக போட்டோம், இந்த லாக் அமைக்கிட்டோம். லாக் அமைக்கிட்டு இப்போது
இந்த ஆரோவை பிடிச்சிட்டோம். ஆரோவை பிடிச்சிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். நான் ரிலீஸ் பண்ணுறேன், அங்கிட்டு காட்ட முடியாது, ரிலீஸ் பண்ணுறேன். போயிட்டு எனக்கு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பிரைட் லைன் ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக போச்சு எனக்கு. இப்போ அங்கேருந்து நான் ரிட்ரீவ் பண்ணுறேன். இப்போது அந்த லைனை எடுக்கும் பொழுதுமே அங்கே ஒரு கம்பிக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. இப்போ எடுக்கும் பொழுதுமே எனக்கு இப்போ பார்த்தா ஒரு 40 அடிக்கு மேலே போயிருக்கும். சும்மா லைட்டாக தான் டச் பண்ணி விட்டேன். இப்போ எடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்களே, இப்போ லைனை இப்படி நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு இப்படி எடுக்கக்கூடாது. இந்த லைனை இப்படி இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலில் இப்படி பிடிச்சிக்கிறணும். ரொம்ப டார்க் பண்ணி பிடிக்க வேண்டாம், லேஸாக பிடிச்சிக்கணும். இது பிரைட் லைன் போட்டிருக்கேன். நீங்கள் சும்மா ஏற்றும் பொழுது உள்ளே போய் சிக்கிக்கிட்டே இருக்கும். அதை இப்போ லேஸாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்படியே சுற்றுங்க. இப்படி சுற்றும் பொழுது என்ன ஆகும்னா இந்த லைன் எங்கேயுமே ட்விஸ்ட் ஆகாது, கரெக்டாக உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நான் இதை வந்து ஃபுல்லாக விளக்கமாக ஒரு நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ அந்த ஆரை வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். இப்போ மீன் அடிக்கும் பொழுது அதையும் ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்லியிருந்தேன். என்னடா பலவளன்னு விளைஞ்சிட்டு இருக்கான்னு நினச்சிடாதீங்க. நிறைய நண்பர்களுக்கு தெரியல. எனக்கு வீடியோ ஓடலை, அது 2வது பட்சம். என்னையை பார்த்து ஒரு 4 நண்பர்கள் பயன்பட்டாலும் எனக்கு சந்தோஷம். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நான் எடுக்கிறேன், லாக் அமுக்குறேன், அப்போ அடிச்சிட்டேன். இப்போ அடிச்சுட்டு இப்போ மீன் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ளே. இந்த லைனை பிடிச்சி நீங்கள் இப்படியே வாங்கக்கூடாது. இப்படியே வாங்கும்பொழுது என்ன ஆகும்னா இந்த லைன் உங்கள் கைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்படியே கீழே போட்டுருவீங்க. இப்படி கீழே போட்டிங்கன்னா இந்த லைனுக்குள்ளே லைன் ஒன்று ஏறி இந்த இடத்துல ஒரு சொட்டை மாதிரி விழுந்துடும். சரிங்களா? அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா மீன் அடிச்சிட்டாலுமே ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி இதை லாக் ரிலீஸில் தான் இருக்குது. லாக் ரிலீஸில் இருக்கும்போது மீன் நரம்பு வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் சுற்றும் பொழுது அந்த ஹேண்டில் சுற்றின உடனே லாக் விழுந்துடும். அதுக்கப்புறம் நூல் வெளியே வராது, ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். அப்போ நம்ம சுற்றும் பொழுதே இப்படி மீன் அடிக்கும், இப்படி சுற்றுறோம்ல, இப்படி வாங்கி இப்படி சுற்றணும் ஓரளவுக்கு. அதாவது லைன் நிறைய வெளியே கிடக்கும். ஓரளவுக்கு லைன் எடுக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டு ஒரு 10 அடி 20 அடி தான் லைன் நிற்கினா நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி கையில் வாங்கி மீனை இப்படி வெளியே போட்டுட்டு இந்த லைனை ஒன்று போல் இப்படி எடுத்து விட்டுட்டு சுற்றிக்கலாம். லைனில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரைட் லைன் குறன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரைட் லைனை நீங்கள் மாற்றிக்கோங்க. இதையே வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதையே வச்சு ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுலேயுமே டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகாத பொருளே கிடையாதுங்க. முதல்ல ஒரு தடவை வாங்கினா இதை அப்படியே காலங்காலத்துக்கு வச்சுருக்கணுங்கிற பொருளே கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, நான் கடலில் ஃபிஷிங் பண்ணுறேன், ஒரு லூர் போடுறேன் அப்படின்னா அந்த லூருமே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஓடும். அதுக்கு முன்னே அது டேமேஜ் ஆயிரும், நான் மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டும். ஆலன் மார்க் ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்க. நான் நம்பர் தரேன். அந்த ஒரு பொருள் கிடைக்கும், அந்த பொருள் கிடைக்கும், எந்த பொருள் கிடைக்கலன்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எந்த பொருள் கட்டலும் கிடைக்கும். அதாவது ஃபிஷிங் சம்மந்தப்பட்டமா அந்த ஸ்லிங் ஷாட் சம்மந்தப்பட்டமா என்னது கேட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடச்சிரும். அவங்கக்கிட்ட ஸ்டாக்கே இல்லாட்டாலும் உங்களுக்கு ஸ்டாக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னா அதை விவரமாக சொல்லிடுவாங்க. ஒரு 4 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், உங்களுக்கு உடனே அனுப்பி விட்டுருது அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் தாரேன். நம்ம இப்போ ஒரு கோடு நம்பர் சொன்னீங்கன்னு வைங்க, அதாவது டிடிஎம் ஸ்குவாடு 100 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இந்த ஸ்கோடு சொன்னீங்கன்னு வைங்களேன், டிடிஎம் ஸ்குவாடு 100 அப்படிங்கிற கோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க. சரிங்களா? என்னையை வச்சு ஒரு 100 ரூபானாலும் நீங்கள் குறைச்சி வாங்குவீங்க. அதனால் நான் சொல்கிறேன், வாங்குகிற நண்பர்கள் புதுசாக பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பேரை மென்ஷன் பண்ணுங்கள், டிடிஎம் ஸ்குவாடு 100 அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஏன்னா யாருக்குன்னா அவர் நல்ல குறைஞ்ச விலையில் கொடுக்குறாலும் நல்ல மனிதர் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரையில். அதனால் இந்த மாதிரி கையுறைகளோ இந்த மாதிரி க்ளவுஸோ இதுகள் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயந்தான். ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா இது ஒரு நல்ல ஒரு பொருள் நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏரியாக்களில் இப்போ ஒரு குளமாக இருக்கட்டும், குட்டையாக இருக்கட்டும், கல்லப்பட்ட மீன் சொல்லுவாங்க. வலையை போட்டு மறித்து கட்டியிருப்பாங்க. அந்த மீன் களைஞ்சி போய் நிற்கும். அந்த மீன் அமுடவே செய்யாது. அந்த மீனை பிடிக்கிறதுக்கான பர்பஸ் தான் இது. சரிங்களா? மீனை நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், அந்த மீன் நின்னா போதும். நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்ஸியாக அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்க தெரிஞ்ச பிறகு நீங்கள் தான் ராஜா. அம்பை தூக்கிட்டு போனீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ தூக்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? வேறு ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப சுலபமான விஷயம். டப்புன்னு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் மீன். போதும் அப்படின்னு நீங்கள் தான் கிளம்பணும்.
போதும் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் கிளம்பணும். இது வந்து உங்கள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சு அடித்து மீனை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்காது. ஏன்னா மீன் டேமேஜ் பண்ணிட்டு தான் மீன் வெளியே வரும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா கறிக்கு மீன் பிடிக்கிறோம்னா கட்டாயம் தேவைப்படும். போய் கரெக்டாக நல்ல மட்டும் நீங்கள் குறிப்பாக அடிக்கிங்கன்னு ரொம்ப நேரம் வேண்டாம்ப்பா. கரெக்டாக 1 ஹவர் நீங்கள் 9 மணிக்கு போகிறீங்கன்னா 10 மணிக்கு ஃபிஷ்ஷிங் முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்து மீனை வெட்டி பொறிச்சு அடி வெளுத்து வாங்கிடலாம். பார்த்து மீன் பிடிச்சாங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுறாங்க. முதல்ல வந்து யூடியூப்புக்குள்ளே வரும்பொழுது எங்கே நம்மலாம் தேர போகிறோம்னு நினச்சேன். அதை விட்டு நம்ம ஒரு கட்டம் நவுண்டிருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கான அந்த நீங்கள் பார்க்குற நண்பர்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். ஒரு 4 பேருக்குனாலும் நம்ம பயனுள்ளதாக சொல்லணும். அதான் நம்ம வீடியோ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விளக்கம் பேசி போட்டிருக்கிறேன். இதுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நான் போடுறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். சரிங்களா? பாய்.